வெல்கம் டு போனிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? சிக்கன் பிரியாணி தான் இன்றைக்கி காலையில். அடுப்பில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் நெய்யும் போட்டுக்குவோம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் நெய்யும் போட்டுக்கணும், அப்போ தான் வாசமாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பட்டை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு இது எல்லாம், இந்த வாசனை சாமான் எல்லாத்தையும் போடுவோம். போட்டதையும் பொரியட்டும். 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருவேன், அந்த வெங்காயம் போட்டுருவேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும், அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வெந்தால் தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி ஒரு 2 அரிஞ்சு வச்சுருக்கேன், 2 தக்காளி, கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு, புதினா தழை, புதினா தழை, கருவேப்பிலை, லட் பீஸு போடுவேன். இதில் இது போடுவேன், லட் பீஸே போடுவேன். லட் பீஸ் ஒன்று, இது சாதா கறிக்கு. இது தோல் இப்போ ரைஸ் போட்டுக்கலாம். 1.5 அளவுக்கு போட்டிருக்கேன், ஒரு 1.25 அளவுக்கு அரிசி போட்டிருக்கேன். நாங்கள் 2 பேர் தான், அதனால் 1.25 அளவுக்கு போட்டிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றணும். அரிசிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றணும். மிளகா பொடி, மஞ்சள் பொடி,
கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் லெமன் புளிஞ்சிக்கலாம், அப்போ தான் அரிசி ஒத்தையாக இருக்கும். அப்படியே சாதம் லெமன் கொஞ்சம் புளிஞ்சிக்கலாம். இப்போ குடிச்சு பார்ப்போம் நல்லா இருக்கானு. கமெண்ட் எப்படி இருக்கணும்? குடிச்சு பார்த்துட்டு கமெண்ட் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கு. சரியாக இருக்கும். எப்போவுமே பிரியாணிக்கு இந்த தண்ணி அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா போதும். அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒத்தத்தையாக. அளந்து ஊற்றினாலும் சரி, இல்லைன்னா இப்படி வச்சா போதும், நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. இப்போ பாருங்கள், இன்றைக்கி குக்கரில் போட்டுறேன், விசில் போட்டுடலாம். பார்க்கலாம் வாங்க பிரியாணி எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுட சுட பிரியாணி. சுட சுட பிரியாணி, சூடான பிரியாணி. இது பாருங்க, ஒத்தத்தையாக நல்லா இருக்கு. ஒத்தத்தையாக நல்லா இருக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கு காலையில் டிஃபன் பிரியாணி தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.